Hi friends. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன்கார்ட்டில் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, அதை வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட அட்மின் பேனலுக்கு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த லெஃப்ட் சைட் பாரில் கேட்டலாக்குள்ள ஆப்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் இந்த மெனு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸ்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே லேப்டாப்ஸில் டெஸ்க்டாப் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் கேட்டகரிக்குள்ளே இந்த சிஸ்டம் பற்றின ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராடக்ட் ஏ அப்படிங்கிறது எங்கிட்ட நிறையா விதமாக இருக்கும். ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர்ஸில் எங்கிட்ட இருக்கும். அதில் கஸ்டமருக்கு என்ன ஃபீச்சர் உள்ள ப்ராடக்ட் வேணும், டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் வேரி ஆகும். ஸோ அந்த டீட்டெயிலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஓப்பன்கார்ட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் நம்ம எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஃப்ரண்ட் எண்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனுக்கான நேம், அது என்ன டைப், அதாவது செக் பாக்ஸாக வேணுமா, யூசர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறப்போ செக் பாக்ஸாக கலெக்ட் பண்ணணுமா, இல்லை ரேடியோ பட்டனாக வேணுமா, இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸாக வேணுமா, டெக்ஸ்ட் ஏரியாவாக வேணுமா, இல்லை ஃபைல் ஏதாவது கலெக்ட் பண்ணணுமா, எந்த டேட் அண்ட் டைமில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்புட் பண்ண ஒரு டீட்டெயிலை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸாக வாங்கியிருக்காங்க, என்ன டைப்புன்னு என்ட்ரி பண்ணியிருக்காங்க, டைப் வந்து செக் பாக்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதில் நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் வேல்யூஸும் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இமேஜஸும் இருக்குது. அது என்ன ஆர்டரில் அப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் ஆர்டர் தான் இது. இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆட் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நான் 2 லாங்குவேஜ் எனேபிள் பண்ணியிருக்கனால இங்கே சைனீஸ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே இங்கே வந்து எனக்கு வேல்யூவாக இன்புட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டைப்பு பார்த்திங்கன்னா இதை வந்து ரேடியோ பட்டனாக நம்ம வச்சுக்கலாம். ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆர்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளூ, ரெண்டு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ இந்த ஆப்ஷனை வந்து எந்த ப்ராடக்ட் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அசைன் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆட் மட்டும் பண்ணாமல் அது இந்த ப்ராடக்ட்க்கு நம்ம அசைன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆப்பிள் சினிமா 30 இன்ச் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்க்கு இதை வந்து அசைன் பண்ணுறேன். இது எங்கே இருக்குன்னா இந்த டேப்பில் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி சம் ஆப்ஷன்ஸ் வந்து அதில் அசைன் ஆகிருக்கு. இதில் வந்து எனக்கு என்ன ஆப்ஷன் அசைன் பண்ணணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வந்து ரேடியோ அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறையா இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன ஆப்ஷன் ஆட் பண்ணோம்னா கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆட் பண்ணோம் இல்லையா. இந்த நேமை வந்து நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் அசைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஆப்ஷன் அப்படிங்கிற இந்த டேப்லெட் செலக்ட் பண்ணணும். சர்ச் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அது அவைலபிளாக இருந்தால் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இது ஆட்டோ கம்ப்ளீட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிற எஸ் வைக்கிறோமா நோ வைக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. எஸ்ன்னு சூஸ் பண்ணிவிட்டு நமக்கு இது வந்து அவைலபிளாக வேணும். அதில் ப்ளூ கலரில் உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ப்ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதோட ப்ரைஸு, பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி, அதாவது இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இந்த கஸ்டமருக்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறது. சப்போஸ் வெயிட் யூனிட் இதில் இருந்துச்சு அப்படின்னா சம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் எல்லாம் வரும். அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் நம்ம வெயிட் அசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை எம்டியாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கலர், அதில் ஒரு 2 குவான்டிட்டிஸ், சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கலர் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆட் ஆன கலரை வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் ஃப்ரண்ட் எண்டில். ஸோ இந்த ஆப்பிள் சினிமா 30 இன்ச் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இதை அசைன் பண்ணியிருந்தோம். ஸோ
ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். நம்ம 8th ஆப்ஷன் தான் அது டிஸ்பிளே ஆகணும்னு கொடுத்தனால இந்த இடத்துல ரேடியோ பட்டனாக நமக்கு அது காட்டுது. இதில் இந்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண வைக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து ஆப்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக ஆப்ஷன்ஸோட யூஸ் என்னென்னா, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ், நிறையா வெரைட்டி, நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட் கஸ்டமருக்கு இருந்து கலெக்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மேனுஃபேக்சரர் பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா, அதாவது ஒரு ப்ராடக்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளில் இப்போ ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கோங்க, இல்லை அமேசான் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் வந்து ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. இப்போ வந்து விகேசி பிராண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டு அந்த விகேசி பிராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டையுமே பார்க்கலாம். ஸோ சம் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸில் வந்து ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைப்பாங்க. அந்த டைமில் யூஸ் ஆகுறது தான் இந்த மேனுஃபேக்சரர். ஸோ வந்து இங்கே ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராடக்ட் இந்த மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரோட நேமு, அது வந்து எந்த ஸ்டோருக்கு அசைன் பண்ணுறோம், அதோட இமேஜ், ஆர்டர் கொடுத்து நம்ம அதுக்கான SEO கீவேர்ட் நம்ம எதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சோம்னா ஆட் பண்ணி சேவ் கொடுத்தோம்னா மேனுஃபேக்சர் ஆட் ஆகும். இந்த ஆட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராஸில் இந்த பிராண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன மேனுஃபேக்சர் இங்கே ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும், இப்போ 121, ஆப்பிள், கேனான், ஹாவல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிராண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதில் பர்டிகுலராக அந்த பிராண்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அந்த பிராண்டு கீழே ஆட் ஆகிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ கஸ்டமர் வந்து பிராண்ட் வைஸ் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சாங்கனாலும் அதுக்கான ஆப்ஷன் வந்து OpenCartல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த மேனுஃபேக்சரர் அப்படிங்கிற இந்த மெனு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரோட யூசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃப்ரண்ட் எண்டில் எப்படி கான்ஃபிக் ஆகிருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். Thank you.